ஜம்பு தீபகற்பனா என்னன்னு தெரியாது, மருதுபாண்டிய அரசியல்னா என்னன்னு புரியாது, திருச்சியின் வரலாறு தெரியாத ஒரு சங்கி கூட்டம், RSS கூட்டம், அவனும் இதே நாள்ல நாங்க கூட்டம் நடத்தணும் அறிவிச்சான். எதுக்கு? மருதுபாண்டியர் பிரகடனம் பண்ணிட்டாங்க, அதுக்கு நாங்கள் கூட்டம் நடத்துறோம். என்னடா இவங்களுக்கு திடீர்னு அறிவு வந்துருச்சா? தமிழர்களை பற்றி இவ்வளவு அக்கறையோட இருக்கிறானேன்னு எடுத்த அறிக்கையை பார்த்தா அகண்ட பாரதத்திற்காக மருதுபாண்டியர்கள் அறைகோவல் விடுத்தார்கள் ஒரு அறிக்கை போட்டிருக்கான். நம்ம கேட்க வேண்டியது என்னன்னா, RSS காரன்ட்ட சங்கி பயலுகிட்ட இந்துத்துவ அமைப்பிடுற மருதுபாண்டியர் ஆப்கானிஸ்தான் விடுதலைக்கா போறதுக்கு போறேன்னு சொன்னாரு. அகண்ட பாரதம்னா நீ ஆப்கானிஸ்தான்ல இருந்து பர்மாவில இருந்து மலேசியா வரைக்கும் ஒரு மேப் போட்டு வச்சிருக்கிற. இந்த மேப் போட்டதுக்காகவே உன்னை தேச துரோகி என்று இந்த அரசு கைது செய்திருக்க வேண்டும், ஆனால் விட்டு வைத்திருக்கிறார்கள். அகண்ட பாரதத்திற்கெல்லாம் மருதுபாண்டியர்கள் போரிட வரவில்லை. இந்த தமிழ் நிலம் விடுதலை அடைய வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் ஜம்பு தீபகற்பம் என்று. தீபகற்பம்னா எது? 3 வருடம் கடல் சூழ்ந்த நிலப்பரப்பு. அதை விட வேற என்ன தெளிவு வேண்டும்? அன்பானவர்களே, நமக்கு நம்முடைய வரலாறை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இல்லை என்றால் நமது வரலாறை எல்லாம் அவன் கணக்கில் எழுதிவிட்டு போய்விடுவார். இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உன்னை கொண்ட மக்களே வரலாற்றை படைப்பார்.